சார் இந்த ஆக்ஷன்ல வீடு வருதுன்றத பத்தி நம்ம பேசியிருப்போம். அப்போ அதில் வந்து இந்த வீடு வந்து ஆக்ஷன்ல எப்படி பார்க்கலாம், என்ன ஏதுன்றதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஆனாலுமே வந்து மக்களுக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, அந்த ஆக்ஷன்ல வீடு வர்றது ஓகே, அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே சொல்லிட்டீங்க. ஆனா அந்த நான் எங்க போய் கண்டுபிடிக்கிறது? அதுக்குன்னு என்ன வெப்சைட் இருக்கு? சார் நம்ம ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி பெரியவர்களுக்கு வந்து யாரும் பார்த்துக்கல, அதாவது அவங்க பசங்க பார்த்துக்கல அப்படின்னா அவங்க தானப்பத்திரம் எழுதியிருக்காங்க, எழுதிட்டில என் பேர்ல அப்படின்னு சொல்லி பார்த்துக்காம விட்டுறலாம். இப்போ என்ன கேள்வியா வருது அப்படின்னா, ஸோ அந்த டீட் போட்டு அவங்க வந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து இந்த வில்லங்க சான்றிதழ் வாங்குவாங்க, அதாவது ஈஸி வருமா? உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது உங்களோட கேள்விகளை தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு. ஸோ இதில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னா, பழைய வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம், இல்லை கமெண்ட் செக்ஷன் வந்து நேயர்கள் கேட்குற கேள்விகளாக நம்ம பதில் சொல்லுவோம். ஸோ இது ஜென்ரலான கேள்விகளாக தான் இருக்கும். ஸோ நம்ம வீடியோவில் போயிடலாம். சார் இந்த ஆக்ஷனில் வீடு வருதுன்றதை பற்றி நம்ம பேசியிருப்போம். அப்போ அதில் வந்து இந்த வீடு வந்து ஆக்ஷனில் எப்படி பார்க்கலாம், என்ன ஏதுன்றதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஆனாலுமே வந்து மக்களுக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, அந்த ஆக்ஷன்ல வீடு வர்றது ஓகே, அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே சொல்லிட்டீங்க. ஆனா அந்த நான் எங்க போய் கண்டுபிடிக்கிறது? அதுக்குன்னு என்ன வெப்சைட் இருக்கா? நம்ம ஆனா வெப்சைட் பத்தி நான் பேசணும் அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம வெப்சைட் வந்து நம்ம இதுவுலயும் போட்டிருந்தோம். பட் இருந்தாலும் அந்த டவுட் இருக்கு. ஆக்ஷன்ல வர வீட நான் எங்கிருந்து கண்டுபிடிக்கிறது? ஓகே, அதுதான் சார் ஃபர்ஸ்ட் கேள்வி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்ஷன்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து விற்க வராங்க அப்படின்னாலே அதை பேங்க்கோ இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ ஒரு பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்துட்டு தான் ஆக்ஷனே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பப்ளிக் நோட்டீஸ் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த ஏரியாவோட லோக்கல் நியூஸ் பேப்பரில் வந்து வரும். ஸோ லோக்கல் நியூஸ் பேப்பரில் நம்ம பார்த்தாலே நமக்கு கிளாஸ் ஃபீல்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி சேல் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ அதில் ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷன் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதை தவிர வந்து நீங்கள் வெப்சைட்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு நார்மலாக ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்ஷன் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு கூகுள்லேயே வந்துடும். ஸோ நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ நிறைய வெப்சைட்ஸ்ல இந்த மாதிரி ஆக்ஷன்ல வர ப்ராப்பர்ட்டியோட டீடைல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து எந்த ஏரியால இருக்கு, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேங்க் சைடோ இல்லாட்டி அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து எவ்வளோ கோட் பண்றாங்க, என்னைக்கு இந்த ஆக்ஷன் நடக்குது அப்படின்ற மாதிரியான டீடைல்ஸ்லாம் இருக்கும். பேசிக்கா இது எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த பேஜுக்கு வந்து அந்த வெப்சைட்ல வந்து நீங்கள் லாகின் பண்ணி இன்னும் இன்ஃபர்மேஷன் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த லாகின்க்கு வந்து அந்த வெப்சைட்டை பொறுத்து வந்து அவங்க ஒரு லாகின் சார்ஜஸ் அந்த மாதிரி அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்கள் பே பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ நான் லாகின் பண்ணுறதுக்கெலாம் முடியாது, அவ்வளோலாம் காசு செலவு பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு எந்த பேங்க் செல் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம அந்த பேங்க்லேயே போயிட்டு டைரெக்டாக அதுக்கான தகவல்களை வந்து பெற்றுக்கலாம். ஓகே சார். ஸோ அப்போ வந்து அந்த நியூஸ் பேப்பர், லோக்கல் நியூஸ் பேப்பரில் போடுவாங்க. ரெண்டாவது வந்து வெப்சைட்ஸ் இருக்கு. மூணாவது வந்து நம்ம அந்த நியூஸ் பேப்பர்லயே போயிட்டு டைரக்டா வந்து கேட்கலாம். சரி. இப்போ இன்னொரு டவுட் ஒன்று வருது. நியூஸ் பேப்பர் வந்து படிக்கிறவங்க வந்து இருக்காங்க. ஆனா இந்த ஆக்ஷன்ல வர போறதுக்காக வாங்கி புதுசா படிக்கிறவங்களுக்கு ஏற்கனவே வந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம திரட்டி பார்க்கணுமா, இல்ல அப்படின்னா கரண்ட் அப்டேட்ல இருக்கிறத மட்டும் எடுத்து அந்த நியூஸை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பழைய பேப்பர்ஸும் நம்ம பார்க்கலாம். ஆனா பழைய பேப்பர்ல இருக்கிற அந்த ஆக்ஷன் வந்து ஆல்ரெடி வந்து நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அப்படி பார்க்கல நமக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல போய் பார்க்குற வந்து பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். சரி சரி. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல நிறைய பேர் வந்து நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் சோஷியல் மீடியாஸ் ஆர் வெப்சைட்ல போய் பார்க்குறது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே சார். இவ்வளோ சொல்லிட்டீங்கல்ல, இந்த வெப்சைட் வந்து குறிப்பிட முடியுமா? ஏன் அப்படின்னா இப்போ நான் வந்து ப்ராப்பர்ட்டி ஆக்ஷன்ஸ் இன் சென்னை அப்படின்ற மாதிரி சும்மா நான் கூகுளில் ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து எனக்கு நிறைய ரிசல்ட்ஸ் வருது. ஸோ அந்த ரிசல்ட்ஸ்ல வர்றது எல்லாமே உண்மையான என்னால் நம்ப முடியுமா? ஏன்னா இதுக்குன்னு என்ன ட்ரஸ்டடான வெப்சைட் இருக்கா? கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்றது இல்ல அப்படின்னா ஏன்னா ட்ரஸ்டடான பார்ட்டிஸ் இருக்கா இப்படின்றதே என்னோட கேள்வி. இதை தாண்டி வந்து பேங்க்ஸ்லாம் வந்து சும்மா போட்டிருக்காங்க, அதெல்லாம் உண்மைதானா? அது எல்லாமே மோஸ்ட்லி உண்மையாக தான், ட்ரஸ்டட் வெப்சைட்ஸ் தான். இதுல வந்து ஏமாத்துறது அப்படின்றது எதுவும் இல்லை. இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதுல வந்து அவங்க ஸ்கேம் பண்றதுக்கான மோஸ்ட்லி எந்த ஒரு சான்சஸும் கிடையாது. ஒரு டவுட் சார், இப்போ ஏன் அப்படின்னா இப்போ அந்த வெப்சைட் உள்ள போகும்போது திடீர்னு ஏதோ ஒரு லாகினுக்கு வந்து ஒரு 500 1000 அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க அப்படின்னா அந்த ஒரு பயம் இருக்கலாம், அதனால தான், வேற எதுவும் இல்லை. இல்லை, அதுதான் நீங்க அப்படி ட்ரஸ்ட் பண்றீங்கன்னா நீங்க வந்து மோஸ்ட்லி ட்ரஸ்டபிள் தான். ஓகே,
ஸோ அப்படி நீங்க ட்ரஸ்ட் பண்றீங்கன்னா நீங்க பே பண்ணி அதுலயே வந்து நீங்க இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி நீங்க அவ்வளவு அந்த அமௌண்ட் பே பண்ண தேவையில்ல, இல்லைன்னா உங்களுக்கு வந்து அது அந்த வெப்சைட் வந்து ட்ரஸ்டபிளா இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டைரக்டா வந்து பேங்க்குக்கே போயிட்டு இன்ஃபர்மேஷன் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்றது வந்து பிரைவேட்டா நிறைய வெப்சைட்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. அதை தவிர பேங்க்ல இருந்துமே அவங்க வெப்சைட்ல வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ நம்ம ஒரு தடவை கூகுள்லேயே போய் பார்க்கலாமே. உங்களுக்காக நான் கூகுளில் நான் இந்த இதை வந்து சர்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ அதை நான் அப்படியே நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கும் அப்படியே வந்து போடுறேன். ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தான் அடிச்சிருப்பாரு சார். இந்த ப்ராப்பர்ட்டி ஆப்ஷன் இன் சென்னை இல்லை ஆப்ஷன் சேல் இன் சென்னை அப்படின்னு சொல்லி போட்டாங்க அப்படின்னா அதில் வந்து வரும் ஃபைண்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வரும், பேங்க்ஸோட வெப்சைட் வரும். லைக் வந்து கரூர் வைஸ்யா பேங்க் வரும், சிட்டி யூனியன் பேங்க் வரும். இந்த மாதிரி பேங்க்கோட வெப்சைட்ஸில் வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்ஷனில் இருக்குலாம் வரும். ஸோ அது உள்ள போய் நம்ம டீல்ஸை வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. ஜென்ரலா ப்ராப்பர்ட்டி எங்க வாங்குறீங்களோ ப்ராப்பர்ட்டி ஆக்ஷன் இன் சென்னை, இன் மும்பை அப்படின்னு போட்டிங்கனாலே அந்த ஊர்ல என்னென்ன ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஆக்ஷன்ல வருது அப்படின்ற மாதிரியான டீடைல்ஸ்லாம் வந்து நம்ம அதுல வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ இதுல வந்து ப்ராப்பர்ட்டி நம்ம ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஏதோ ஒரு ஃபேக்டரி வந்து சேல்க்கு வருது, இல்லைன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் மெஷினரி வந்து சேல் வருது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸும் நமக்கு வந்து கிடைக்கும். அதை தவிர நமக்கு வந்து வெஹிக்கிள் ஆப்ஷன்ஸும் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அதாவது யாராச்சும் வந்து ஒரு டாடா ஏஸ் இல்லைன்னா ஏதோ ஒரு காரு இல்லைன்னா ஏதோ ஒரு பைக்கு வந்து செகண்ட் ஹேண்ட்ல வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆக்ஷன்ல எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஆட்களும் வந்து இந்த மாதிரி வெப்சைட்ஸை போயிட்டு பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இது வந்து டயர் 1 சிட்டிஸ்க்கு ஓகே. நீங்க சொல்ற மும்பை, சென்னைலாம், பெங்களூர் கூட ஓகேன்னு வச்சுக்கீங்களேன். இந்த டயர் 2 டயர் 3 லைக் திருவண்ணாமலை, விழுப்புரம் இந்த சைட்ல இருக்கவங்க, இல்ல அந்த கன்னியாகுமரி இந்த சைட்ல இருக்கவங்கலாம் இதெல்லாம் அடிச்சா வருமா? அவங்களுக்கு வருமா? கண்டிப்பா வரும். அங்க இருக்கிற சிட்டிஸோ இல்லாட்டி டவுன்ஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிலையும் என்ன ப்ராப்பர்ட்டி ஆக்ஷன்ல வருதோ அது வந்து வரும். இப்போ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிற ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இல்லைன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல வந்து நடக்கும். இப்போ நீங்க டயர் 2 டயர் 3 சிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேர்த்து ஒரே நாள்ல வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்க சென்னைன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஒரே நாள்ல வச்சிருவாங்க. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் 3 கிளப் பண்ணி வேற ஒரு நாள்ல வைப்பாங்க. இல்லைன்னா கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இதெல்லாம் இங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஒரு நாள் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி எவ்வளவு இருக்கோ அதுக்கு பேஸ் பண்ணி ஒரே நாள்ல வைக்கிறதா இல்ல வேற வேற நாட்கள்ல வைக்கிறதா அப்படின்றது இருக்கும். சரி சார். சார், நம்ம ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி பெரியவர்களுக்கு வந்து யாரும் பார்த்துக்கல, அதாவது அவங்க பசங்க பார்த்துக்கல அப்படின்னா அவங்க தானப்பத்திரம் எழுதியிருக்காங்க, எழுதிட்டில என் பேர்ல அப்படின்னு சொல்லி பார்த்துக்காம விட்டுறலாம். ஸோ அந்த டைம்ல வந்து அவங்க அதுக்கு ஒரு டீடு ஒன்று போடலாம்னு சொல்லி ஒன்று சொல்லியிருந்தோம். ஆமா. ஸோ இப்போ என்ன கேள்வியா வருது அப்படின்னா, ஸோ அந்த டீடு போட்டு அவங்க வந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து இந்த வில்லங்க சான்றிதழ் வாங்குவாங்க, அதாவது ஈஸி வருமா அப்படின்றது கேட்குறாங்க. ஓகே, இவர் என்ன கேட்குறாருன்னா, இப்போ பெரியவங்க வீட்டுல பெரியவங்க வந்து ஒரு தான பத்திரம் போட்டு அதை கேன்சல் பண்ணா அந்த கேன்சல் பண்ண டீடு வந்து ஈஸில வருமா அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா வந்து ஈஸில வரும். ஸோ தானப்பத்திரம் கேன்சலேஷன் மட்டும் இல்ல, நீங்க எந்த விதமான பத்திரம் போட்டு அதை கேன்சல் பண்றீங்க அப்படின்னாலும் எல்லாமே வந்து ஈஸில வரும். நீங்க சேல் பண்ணி அதை கேன்சல் பண்ணீங்கனாலும் ஈஸில வரும். இல்ல நீங்க ஒரு ரெண்ட் அக்ரிமெண்ட் போடுறீங்க அதுவும் வந்து ஈஸில வரும். ஓகே. ஸோ இதுதான் சிம்பிளான வேர்டு. அடுத்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின் தான் சார். ஒருத்தவங்க வீட்டில் இதே எல்லார் வீட்லையும் ஏதோ ஒரு வீட்டில் வந்து வயசானவங்க ஒரு 80 இயர்ஸ் வச்சுக்கலாம், இந்த கேஸில் ஒரு எக்ஸாம்பிளா 80 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க வந்து வீட்டில இருந்து காணாமலையோ இல்லை அப்படின்னா தொலைஞ்சு போயிடுவாங்க. ஸோ அதாவது வந்து அவங்களுக்கு பிடிக்காம வேற இடத்துக்கு போயிடுவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒருத்தர் வீட்டில் நடந்திருக்கு. ஸோ அதனால அப்படி கேட்குறாங்க. ஸோ அப்படி அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அவங்க பேர்ல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை சேலோ இல்லை அப்படின்னா அவங்க பையன் பேர்ல மாத்திக்கிறதுக்கோ ஆள் இல்லை, கேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைம்ல அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி நான் அவங்க கையில் எடுக்கிறது, அதாவது அவங்க பசங்களே வச்சுக்கோங்க, அவங்க எப்படி கையில் எடுக்கிறது? ஆனால் அவங்க வந்து தொலைஞ்சுதான் போயிருக்காங்க, இல்லை அப்படின்னா அந்த ஆள் இல்லை. ஓகே. ஸோ அவங்க பேர்ல இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தொலைஞ்சு போயிட்டாரு, ஆனா அவர் வந்து உயிரோட இருக்காரா இல்லையா அப்படின்றது தெரியலன்னா 7 வருஷம் கழிச்சு டிக்ளரேஷன் ஆஃப் டெத் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒருத்தர் தொலைஞ்சு போய்
7 வருஷத்துக்கு அவரை பத்தி எந்த ஒரு ம். விதமான இன்ஃபர்மேஷனும் இல்ல. எந்த ஊர்ல இருக்காருன்னு தெரியாது, என்ன ம். வேலை பார்க்குறாருன்னு தெரியாது, ம். அவர் உயிரோட இருக்காரா இல்லையா அப்படின்றது எதுவுமே தெரியாது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம். 7 வருஷம் கழிச்சு டிக்ளரேஷன் ஆஃப் டெத், ம். சிவில் டெத் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ 7 வருஷம் கழிச்சு ம். அவரோட லீகல் ஹேர்ஸ் வந்து ம். அந்த ப்ராப்பர்ட்டியில வந்து உரிமை கொண்டாடலாம். ஓகே. அதாவது ம். ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு ம். இந்த மாதிரி எங்க வீட்ல ம். எங்க பெரியவர் அம்மாவோ, அப்பாவோ இல்லைன்னா தாத்தாவோ வந்து தொலைஞ்சு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேல அவங்க பத்தின இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்ல. ம். அப்படின்ற பட்சத்துல நாங்க தான் அவருக்கு இருக்கிற வாரிசுகள். ஸோ அவருக்கு உண்டான சொத்தெல்லாம் வந்து எங்களுக்கு தான் வரணும். அப்படின்ற மாதிரி ஒரு டிக்ளரேஷன் சூட் வந்து ம். போடலாம். ஸோ இந்த டிக்ளரேஷன் சூட்டை வந்து கோர்ட்ல வந்து விசாரிச்சு ம். வேற யாரும் லீகல் ஹேர்ஸ் இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் விசாரிச்சு ம். அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவங்க கிட்ட ஒப்படைப்பாங்க. ஓகே சார். ஸோ இதுதான் இதுக்கான டீட்டெயில் ப்ரொசீஜர். ஸோ இந்த வாரத்துக்கான கேள்வியெல்லாம் நம்ம கேட்டு முடிச்சோம். இதுல இருந்து உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். இன்னமும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதை திரும்பவும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ அந்த டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குன்ற பட்சத்துல நம்ம அதை கேள்வியா கேட்போம். இதை தாண்டி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டான என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல அப்படின்னா உங்களுக்கு அதை தாண்டியும் நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும். லைக் ப்ராப்பர்ட்டில வந்து எனக்கு இது பர்சனலா இஷ்யூவா இருக்கு அப்படின்ற டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு நான் கமெண்ட் செக்ஷன்ல போட முடியாது. ஸோ அதை வந்து இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னா, சாரோட டீமை கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா, அந்த டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோஸை பார்த்துருப்பீங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார் கிட்ட அணுகி கேட்கலாம் அப்படின்ற டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இது எல்லாத்துக்கும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, சாரோட டீமை வந்து நீங்கள் ஈஸியாக கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவங்க என்னென்ன மாதிரி சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் டீட்டெயில்ஸ் சொல்லுவார். ஸோ அதன் மூலமாக நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன மாதிரி சர்வீசஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குனீங்கன்னா அதுக்கு லீகல் ஒப்பீனியன் அண்ட் அது ரிலேட்டடான டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்லாம் பண்ணிடலாம். அதுக்கடுத்து உங்கள் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக லேண்ட் ஆர் பில்டிங் அது ரிலேட்டடாக உங்களுக்கு கேசஸ் ஏதாச்சும் போடணும், இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு பெண்டிங் கேசஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த கேஸுக்கும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிடலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் லீகல் குவரிஸ் லைக் செக் பவுன்ஸ் கேசஸ், மணி மேட்டர்ஸ் அண்டு மோட்டார் வெஹிக்கிள் கேசஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கும் நம்ம வந்து டீம் இருக்குது. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் குவரிஸ் அலாங் வித் யுவர் ஃபோன் நம்பர் போட்டு அனுப்புங்க. எங்கள் லீகல் டீம் உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸும் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்தை ஒதுக்குறதுக்கு. அடுத்த வாரம் அடுத்த கேள்விகளோட வந்து உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக.